நியூஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் கேம் ஆஃப் லோன்ஸ். என்னென்ன கேம் ஆடுறதுக்கு லோன் வாங்குறான் ஒருத்தன். அதுவும் இன்னைக்கு இருக்கிற நம்ம போன்லயே உங்களுக்கு இத்தனை ஆயிரம் உடனடி லோனு கேம் விளையாடுனா ஒரு அமௌண்ட் கட்டணும். அதை கட்டி ஆடி முதல்ல உங்களுக்கு காசு வந்து விழும். அப்புறம் விழும் பாருங்க தலையில பாறாங்கல்லாம். அதுதான் இந்த கதை. என்னன்னா கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னா ஒரு கேம் ஆடுறதுக்கு அவன் வந்து கேம்பிளிங் பிரியனுங்க. என்ன லோன் வாங்கி கேம்பிளிங்ல ஆன்லைன் சுதாட்டம் நிறைய வந்துருச்சு. ஆன்லைன்லயே கடன் கொடுக்குற வசதியும் வந்துருச்சு. இங்க கடனை வாங்கி அங்க போடுறாங்க. என்ன போடுறது போய் சேர்ந்துருது. இவனை போய் சேர்றதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வரானுங்க வீட்டுக்குள்ளார. இவன் பொண்டாட்டி ஒர்க்கிங் உமன். இந்த வீட்டுல என்ன பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லை, பொறுப்பான ஆளே இல்லை. குழந்தைய நானே கிளப்பி விட வேண்டியிருக்குது. ஒரு படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு இவரை எழுப்பி விட்டு புருஷனை பிள்ளைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு அந்த பொண்ணு அறக்க பிறக்க அழகான மனைவி ஓடுறான். இவருக்கும் சமைச்சு வச்சுட்டு போறாளா பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போறா. இவரும் காஃபி கீஃபி போட்டு குடிச்சிட்டு இவர் அப்படியே ரிலாக்ஸா ஏதோ வேலை கிளம்ப போறாருன்னு பார்த்தா போன் எடுக்கிறாரு, உட்காடுறாரு, அடிக்கிறாரு. நம்ம ரம்மி கிம்மி கேம்பிளிங்க பார்த்தா சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் பைத்தியம். ஆமா, சில பேருக்கு கேம் பைத்தியம். டக்குன்னு கட் பண்ணா டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. வீட்டு கதவு திறந்துட்டு இருக்கு. யாரா என் வீட்டுக்குள்ளார போனது ஏஞ்சி போறாரு. அவ்வளோ கேம்பிளிங்லையும் அப்படியே பின்னாடிலேருந்து ஒருத்தன் வாயை பொத்துறான், கர்ச்சி வச்சு மயக்கமாய் உழுவுறாரு. என்னடா கொள்ளைகள்லாம் அடிக்க போறாங்களான்னு பார்த்தா இவர் ஒரு வங்கியில் அடிச்ச கொள்ளைய வாங்கறதுக்கு வந்திருக்கானுங்க ரெண்டு பேரு. வங்கியில கொள்ளைன்னா நான் லோனை வாங்கிட்டு கொடுக்காம இருக்காரு. அவன் கேம்பிளிங்ல மாட்டினவன் எப்படி கொடுப்பான்? என்னடே என்னடா அப்படின்னு இவனை கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிய வச்சு அவங்க வீட்லயே காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு காஃபி மேக்கர்ல ரெண்டு பேரு இவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறானுங்க, அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, துவைக்க ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் மர்கையா அச்சவன் இருக்கான், அடிச்சிட்டு இருந்தவன் போயிட்டானே அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமாக்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லோன் அடைக்க நீ ஏதாவது பண்ணி கொடு, இல்லைன்னா எனக்கு ஆபீஸ்ல இதுவாயிடும் அப்படின்னா இன்னொரு ஆப்ல இருந்து இன்னொரு தகவல் வருது. உங்களுக்கு இத்தனை ஆயிரம் லோன் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். டக்குன்னு இந்த லோனை வாங்கி இந்த லோனை அடைச்சிடுறேன், என்ன ஃப்ரீயா கேம்பிளிங் வாங்க விடுறாங்கிற மாதிரி கட் பண்றாங்க. படம் முடிஞ்சிருதுங்க. இதாங்க கேம் ஆஃப் லோன்ஸ். இன்னைக்கு வாழ நினைத்தால் வாழலாம், அந்த மாதிரி வழியா இல்லை உலகத்துங்கிற மாதிரி இந்த கேம்ல இங்க லோன் வாங்கினியா, இந்த கேம்ல தோத்தியா, அங்க லோன் வாங்கு, இந்த கேம்ல ஜெயிக்க முடிஞ்சா பாரு, இல்ல வேற எங்கேயாவது லோன் வாங்கி அந்த லோனை அடைக்க பாரு, இந்த கேம் விளையாட பாருங்கிற மாதிரி ஒரு கேமா இருக்கு சார். இன்னைக்கு ஆண்கள் பெரும்பாலான ஆண்களோட வேலையே இதான் இருக்குது. வீட்டுல நல்ல பெரிய அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்துட வேண்டியது, பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்பிட வேண்டியது, லைட்டா பிக்கா போட வேண்டியது. என்ன இந்த மாதிரி உட்காந்துட்டு விளையாண்டுக்கிட்டு என்ன லோனை வாங்கிட்டு கடங்காரன் வந்து கேட்குறப்ப இல்லைன்னு சொல்லுங்கிற ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து ரொம்ப அழகா அந்த படத்துல ஒரு 1.5 மணி நேரம் தாங்க படம். KRJ ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல ஜீவானந்தன் தயாரிச்சிருக்கிறாரு கேம் ஆஃப் லோன்ஸ் படத்தை. இதுல வந்து விஸ்வாவா அபிநய் கிங்கர் அவர் தான் நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு தெரியும்ல, நம்ம அவர் தான் நம்ம காதல் கொண்டேன் தனுஷோட இன்னொரு ஹீரோவா நடிச்சவர். எனக்கு இடையில உடம்பு முடியாம போய் இப்ப தேறி வந்திருக்கிறாரு. உடம்பு முடியாம போனாலும் ரெகுவரன் லுக்ல இருக்கிறாருங்க, வேற லெவல்ல இருக்காரு. டேனியலாக நிவாஸ் ஆதித்தன், ஜேனட்டாக எஸ்தர் ரோடன்ஹா. ஆமா ரெண்டு பேர். இந்த டேனியல் தான் வீட்டுல, அந்த ஒய்ஃப் வந்து ஜேனட். ஆமா, அசோக்காக அத்விக் ஜலந்தர், குழந்தை நட்சத்திரம் ஆத்விக். மொத்தமே 5 பேரு. அதுலயும் ஒண்ணு குழந்தை நட்சத்திரம். 1.5 மணி நேரத்துல நம்ம ஃபுல் என்டர்டைன்மெண்டா வச்சிருக்குது. என்ன அந்த கேம்பிளிங் மாதிரியே இருக்குது படம். தொழில்நுட்ப குழுவினர்கள் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஜோ கோஸ்டா அவங்க தான் வந்து இசை, சபரி அவங்க தான் வந்து ஒளிப்பதிவு, எடிட்டிங் அதாவது படத்தொகுப்பு பிரதீப், ஆர்ட் டைரக்ஷன் சஜன். அந்த ஒரு வீட்டுக்குள்ளார அவ்வளவு அழகா படம் எடுத்திருக்காருங்க இந்த ஒளிப்பதிவாளர் சபரி. அதே மாதிரி மியூசிக்ல மிரட்டு இருக்கிறாப்புல இந்த ஜோ கோஸ்டா. அதே மாதிரி படத்தொகுப்பாளரையும் குறை சொல்ல முடியாது. 1.5 மணி நேரத்துல படத்தை முடிச்சிடுறாரு, அழகா இருக்குது. சஜனோட ஆர்ட் டைரக்ஷன். ஒரு வீடை எவ்வளவு நேரம் நீங்க பாக்கணும், 1.5 மணி நேரமா பாக்குறோம், போர் அடிக்கல. சவுண்ட் டிசைன் கீதா குரப்பா. இந்த படத்துக்கு மியூசிக் சிவா சுப்பிரமணியம். இன்னும் அதாவது இயக்குனர் குழு, இயக்குனர் ஒருத்தர் இல்ல, அதான் இந்த கேம் ஆஃப் லோன்ஸ் மட்டும் இல்ல டைரக்டர் ஆஃப் டீம்ஸ்ங்கிற மாதிரி இந்த படத்துக்கு வந்து சிவா சுப்பிரமணியம், வினோ கிளட்சன், எப்படி 2 டைரக்டருங்க. ஆனா இது 2 கட்டானா இல்ல, வேற லெவல்ல இருக்குது. மொத்தத்துல கேம் ஆஃப் லோன்ஸ் உங்களை லோன்னு அலைய விடாம, உங்க போனை நோண்ட விடாம, ஸ்கிரீனை விட்டு கண்ணை அகல விடாம பார்க்க வைக்கிற படம்னா கேம் ஆஃப் லோன்ஸ். உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் டு
இந்த ஃபிலிம் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.